நம்ம என்ன எக்ஸசைஸ் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மள பல பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து தொங்கி போன மாதிரி இருக்கும், தொலைதொலன்னு இருக்கும். சோ இதை எப்படி வந்து நம்ம ஃபிட்டாவும் அழகாவும் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. First exercise, arm circle. So இந்த மாதிரி 10 counts 2 sets பண்ணுங்க. Second exercise பாருங்க. கையை நீட்டி இப்படி மடக்கணும். ஸோ இது பண்ணுறது மூலிமா உங்களோட ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகும், அதே மாதிரி ஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண 60 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். மாதிரி காதை ஒட்டி கையை நல்லா மேலே தூக்கணும். இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஒரு 10 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 20, 30ன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், கையை ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க, சைடில் இந்த மாதிரி ஸ்டார்டிங் 10 கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கேப் விட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் செய்யுங்க, அதுக்கப்புறம் கேப் விட்டு திரும்ப 10 கவுண்ட்ஸ், இந்த மாதிரி 20 கவுண்ட்ஸ் கேப் விட்டு 20 கவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், முதுகு வந்து பெண்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி 20 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸும் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆர்ம்ஸ்ல வந்து ஒரு பெயின் இருக்கும். ஸோ கண்டினியூவா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆர்ம்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 20 to 30 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமாவும் உங்களுடைய ஆர்ம் ஃபேட் வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகும் அண்ட் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங் ஒரு 10 கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் 20, 30ன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. சைடில், ஃப்ரண்ட்ல, மேலே, சைட், ஃப்ரண்ட், அப். இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஒரு 10 கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் 20, 30ன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்ம்ஸ் அப்படி சர்க்கிள் பண்ணணும். கை நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும், பெண்ட் ஆகக்கூடாது. உங்களோட முதுகும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். டென் கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஹேண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இன்னொரு ஹேண்ட் வந்துட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட ஷோல்டரில் ஒரு பெயின் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் ஹேண்ட் இது ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இதை இங்கே வச்சுட்டு
இது நல்லா உங்களுக்கு இந்த ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா ஸோ இந்த ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆர்ம் வந்துட்டு கண்டிப்பாக குறையும். ஏன்னா வியூவர்ஸ், நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ் ஆர்ம் ரெடியூஸ் எக்ஸசைஸை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களோட ஆர்ம் வந்துட்டு ஃபிட்டாகவும் இருக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு யோகம் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கு. அதில் நாங்கள் பிசினஸ் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட யோகா எக்ஸசைஸ் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. பாஷாவோட எக்ஸசைஸ் வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோஸ். Until from Kavita. Thank you.